மைத்தடா தருது கும்பலுக்கு உனக்கு எதுக்கு சாமி? சரி, நான் கேட்டு பதில் சொல்றான். ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்ல, திருவரங்கத்துக்கு ஐயா மோடி, ராமேஸ்வரம் போனார்ல ஐயா மோடி, தனுஷ்கோடி போனார்ல, ஏன் ஒரு தடவை கூட என் திருச்செந்தூருக்கும் பழனிக்கு வர்றதில்லை? சொல்றான் சாராவிரா சோக்காண்டு இந்துரா, என் முருக இந்து கடவுளா இல்லையாட சொல்றான். என்ன ராஜா, கோயில் பட்டி கூட்டத்தை பார்த்தா இவங்களுக்கெல்லாம் சபப்பட்டி மாதிரி இல்லை. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தம்பி தங்கி சொல்லும் பாரு, எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னும் யாரும் பிறக்கவில்லை. பிறக்காத எதிர்க்க பயப்படுற உனக்கு நடுக்க இருக்குல்ல. அப்புறம் என்னை திட்ட, நான் இங்க பாரு ராஜா, ஒத்தேடி பாதையில தான் போனேன். என்னை 8 வழி சாலை விட்டு கூட்டிட்டு போறது திமுகவும் பிஜேபி தான். நல்லா கவனிச்சுக்க. என்ன ஏன் சீமா ஒத்தேடி பாதையில் கஷ்டப்பட்டுக்கிறீங்க? வா, இந்த 8 வழி பாதை போட்டுக்கேன் பாரு, இதுல போய் கோட்டையில உட்கார்ந்து நீ நினைச்சதை செய்ய. நீ புரட்சி என்பது என் உடன் பிறந்தவனே, தலைகீழ் மாற்றம். மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே போகும். வரலாற்றின் கால சக்கரங்கள் எப்போதும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது என்கிறார் என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். கீழே இருப்பவன் மேலே வருவான், மேலே இருப்பவன் கீழே வருவான். வீதியிலே நின்று கட்டிக் கொண்டிருக்கிற உங்கள் மகன் நாளை கோட்டைக்கு வருவான். கோட்டையில் நின்று அதிகாரம் அக்கிரமம் செய்கிறவன் நாளைக்கு இதே வீதிக்கு வருவான். இதற்கு பிரதான புரட்சி. அந்த தீயை பற்ற வைத்த 2 பேரும் புரட்சி தீ. ஒன்று பழனி பாபா, இன்னொன்று என்னுயிர் தம்பி முத்துக்குமார் அவர்கள். நெருப்பு எங்கள் கைகளில் இல்லை, எங்கள் உள்ளத்தில் எரிகிறது, என் கண்களில் கனன்று கொண்டிருக்கிறது. ஐயை எரிக்கும், அக்கிரமத்தை எரிக்கும். என்னுயிர் தம்பி தங்கைகளே, சாதி மத போதை, திரை கவர்ச்சி, இது எதுவும் மதுமத போதை, இது எதுவும் அண்டாத ஒரு பெரும் நெருப்பாக நீங்கள் கிளர்ந்து வாருங்கள். உங்களை நெருங்க அஞ்சனம். கிட்டே போனால் எரிந்து சாம்பலாகி விடும் என்று அஞ்சுகிற அளவிற்கு பெருநெருப்பாக நீங்கள் மாறி வர வேண்டும். புரட்சி பகத்சிங் கேட்கிறான், புரட்சி ஏப்பா, இந்த புரட்சின்னா என்னப்பா, புரட்சின்னா என்னப்பா அப்படின்னு கேட்கிறான். புரட்சினா ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. அங்கே தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பில்லை. புரட்சியில் வாய்ப்பில்லை. தனிப்பட்ட விருப்ப இடம் இல்லை. அப்ப எதுதான் புரட்சி? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை முற்றுமாக தகர்த்து புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சி. வெளிப்படையாக அநீதி என்னென்ன என் தம்பிகள் கேட்கலாம், என் பெற்றோர்கள் கேட்கலாம். என் அன்பு பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கிகளே, வெளிப்படையான அநீதி, உன் வளத்தை கொள்ளையடிக்கிறான், உன் நீரை உறிஞ்சி விற்கிறான். தாயின் மாறில் பால் குடிப்பது இயற்கை, மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது எப்படிப்பட்ட கொடுமையோ அப்படி குடிநீரை விரும்பி விற்கிறான், நிலத்து நீரை விரும்பி விற்கிறான். மனித உயிருக்கு மட்டுமானதல்ல நீர், உலக உயிர்களின் உயிர் உடைமை தண்ணீர் என்பதை கற்றறிந்த பெருமக்கள், இளைய தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளணும். அதை விற்கிறான் காசு. அநீதி. அறிவை வளர்க்கும் கல்வி, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கல்வி மானுட உரிமை. ஆனால் அதை காசு கொடுத்து கற்க வேண்டியது இருக்கிறது. அது அநீதி, வெளிப்படையான அநீதி. தனிப்பெரும் முதலாளிகளின் வியாபார பொருளாக கல்வி. உயிரை காக்கும் மருத்துவம், மருத்துவம் ஒரு மகத்தான சேவை. அது என் மக்களுக்கு தேவை. அந்த மருத்துவம் ஏழைக்கொன்று பணக்காரனுக்கு என்று கட்டமைக்கப்பட்டு விட்டது. தனிப்பெரும் முதலாளிகள் மருத்துவமனைகளை கட்டி உயிர் காக்கும் மருத்துவத்தை வியாபாரமாக்கி விட்டார்கள். அதிக பணம் இருக்கிறவன் அப்போலோ காவிரி, பணம் இல்லாதவன் பாடையை கட்டி நேராக சுடுகாடு. இதுதான் வெளிப்படையான அநீதி. மணலை உன்னால் உருவாக்க முடியாது, உன் கண் முன்னே அள்ளி வித்தான், தடுக்க முடியவில்லை. மலையை உன்னால் உருவாக்க முடியாது, நொறுக்கி எம்சாண்ட் என்று விற்கிறான், உன்னால் தடுக்க முடியல. வெளிப்படையான அநீதி. ஊழல், லஞ்சம்
இந்த நாட்டின் நிர்வாகத்தை சீர்கெடுத்து இருக்கிற கொடும் புற்றுநோய். அதை தெரியுது. எல்லாத்துக்கும் காசு, எதுக்கெடுத்தாலும் கமிஷன் தெரிகிறது. வெளிப்படையாக தடுக்க முடியவில்லை. இது வெளிப்படையான அநீதி. பிறப்பின் அடிப்படையில் பேதம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற கொடுமை, தீண்டாமை, இழிவு. என்னை தாழ்ந்தவன் என்று சொல்ல நீ யாரடா என்ற கேள்வி உன்னிடத்தில் எழல. ஏய், நீ பிறந்த மாதிரிடா ஆத்தாளுக்கு பிறகு நானும் பிறந்தேன். ஓ உடம்புல ஒரு அதே ரத்தம், நீ குடிக்கிற அதே தண்ணி, நீ சுவாசி விடுற அதே காத்து, நான் சுவாசி விடுற அதே காத்து. சொல்றா நீ. தேவேந்திரர் சுவாசி விடுற காத்தை தேவர் நாங்கள் சுவாசிக்க மாட்டோம். நாடார் சுவாசி விடுற காத்தை கோனார் நாங்கள் சுவாசிக்க மாட்டோம். இது எந்த தெருவில் இருந்து வருது? தேவேந்திர தெருவில் இருந்து வருது. மூக்க மூடிக்கடா சொல்லுவ நீ. பிள்ளைமார் தெருவில் இருந்து வருது. முதலியாரெல்லாம் மூக்க மூடு. இந்த தெரு உடையாரெல்லாம் மூக்க முடிக்க சொல்றா பாப்போம். சொல்றா. இந்த தண்ணி, இந்த மழை நீர் இந்த தெருவழியே வருதப்பா, நம்ம தெருவுக்குள்ள நுழையோட தீட்டு சொல்றா பாப்போம். ஒரே காற்று, ஒரே தண்ணி, ஒரே ரத்தம், ஒரே நிலம். இது உன் நிலமடா. நீனு நானும் ஒரு ரத்தமடா. யாரு மேல கீறி நாலு ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்த நீ நானும் 10 மரம்டா. நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடுறோம். பாட்டு சாதி சாதி சாதி. சாதியை பார்க்காதே, எதையாவது சாதிக்க பாரு. மண்புழு பத்தி படிடா. மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு பயன்படுது. இந்த மதம் ஜாதி என்ன மயத்துக்கு பயன்படுதுன்னு ஒரு தடவை பாடுறான். ஏதாவது ஒரு தடவை பாடுறான். இந்த மரம் உனக்கு எவ்வளவு பயன் தருது, உன் மதம் என்ன பயன் தருது சொல்றா. மேடை விட்டு இறங்கி போறேன். ஒரு தடவை சொல்றான். சொல்லு பாப்போம். இந்த மரம் உனக்கு மழையை பெற்று தருது. இந்த மரம் உனக்கு மூச்சு காற்றை தருது. மதம் என்ன மைத்தலா தருது. கும்பலுக்கு உனக்கு எதுக்கு சாமி? சரி, நான் கேட்டு பதில் சொல்றா. ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்ல, திருவரங்கத்துக்கு ஐயா மோடி. ராமேஸ்வரம் போனார்ல ஐயா மோடி. தனுஷ்கோடி போனார்ல. ஏன் ஒரு தடவை கூட என் திருச்செந்தூருக்கும் பழனிக்கு வர்றதில்லை சொல்றா. சாராவிரா சோக்காண்டு இந்திரா என் முருகை இந்து கடவுளா இல்லையாட சொல்றான். என்ன ராஜா, நீ சரியான வீரன். வாடா என் பாட்டை பெருவிடார் கோயிலுக்கு வாடா. தஞ்சை பெரிய வாடா போ. என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில்ல தலவாச வழியே உள்நுழைந்து போய் வழிபட்டு விட்டு ஒருத்தன் நிக்கிறேன்னா அவன் பேரை நான் தான் நிக்கிறேன். ஒருத்தனுங்கிறேன். ஒரு சிங்காதி சிங்கம். இந்த நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவனை நான் சவால் விடாண்டா. என் தலைவனானிட்டு தலவாச வழியே உள்ள போய் கோயில சாமி கும்பிட்டு வரலாம். எப்படி